ரொம்ப கோவப்படுற மாரி ஆளா தெரியுறாங்க. லைட்டா கோவம் வரும். அப்புறம் ஜாலியாவும் இருப்போங்க. சொன்னாங்க உன் மாமியார் ரொம்ப வாயாடி, ரொம்ப கஷ்டம் நீ உங்க மாமியார்ட்ட பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. நான் கல்யாணம் ஆகி எனக்கு 5.5 இயர்ஸ் ஆகுது. பட் இன்ன வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு மாமியாரா இருந்திருக்கேன். அவங்க ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த உடனே என்னோட பயங்கர அழகா இருக்கேன்னு சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு அழகுன்னு சொன்னாலும் சொல்லாட்டி நம்ம அழகு ஆண்டவனுக்கு தானே. அது ஒண்ணும் இல்ல. ஆனா 1 இயர் ஆயிடுச்சு. சொல்றது கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்லிக்கிறேன். என்ன இது வரைக்கும் கிச்சன்ல அவங்க ஏத்துனதே கிடையாது. ஒரு பிளாக் டீ கூட அவங்க கிட்ட கேட்டதே கிடையாது. ஏன்டி மேரேஜ் ஆயிடுச்சு கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்கோ, இன்னும் நீ குழந்தை இல்ல அப்படி இப்படின்னு அவங்க என்கிட்ட அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து எங்க அத்தை என்கிட்டயே சொல்லிட்டா நான் கண்டிப்பா கேட்பேன். அதை மாத்திக்கணும். பொதுவாகவே நம்முடைய சொசைட்டில வந்து சில உறவு முறைகளுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. இந்த உறவு முறைனா இப்படிதான் இருக்கும்னு. இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க எங்க கூட்டின்னு போறீங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மாமியார் விசஸ் மருமகள். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நிறைய சீரியல்கள், நிறைய படங்கள், நிறைய புக்ஸ்ல இருக்கக்கூடிய ஜோக்ஸ் வரைக்கும் ஒரு ஜோக் எழுதணும்னா முதல்ல மாமியார் மருமகள் கான்செப்ட். சோ அப்போ வந்து இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கு. என்னன்னா மாமியாரும் மருமகளும் எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜ் கொடுத்துருக்கு. டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? அத நினைச்சேன் சிரிச்சேன். இந்த நிகழ்ச்சியை தொடங்க போறோம். சோ இன்னைக்கு பேசுற தலைப்பு என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்லி மாமியார்கள் வெர்சஸ் லவ்லி மருமகள்கள். பஞ்சாயத்து நடக்கடா. உங்க மாமியாரை விட்டுருங்க, எதிரில் இருக்க மற்ற மாமியார்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களை பார்க்கும்போதே கொஞ்சம் டெரரா இருக்காங்க அப்படின்னு யாரை பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தோணுது? இந்த ஒரு நிமிஷம் இருங்க. செகண்ட் ரோல லாஸ்ட்ல இருக்கு கிரீன் சாரி. செகண்ட் ரோல லாஸ்ட்ல கிரீன் சரியா? அவங்கள பார்த்தா எனக்கே கொஞ்சம் டெரரா தான் இருக்கு. எப்படி டெரர்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்க. ஃபேஸ் அப்பியரன்ஸ் பாக்கும்போதே கொஞ்சம் டெரரா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பேசுதமா ஆனா மனசெல்லாம் ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான், ஒண்ணும் இல்ல. சார் ஆக்சுவலி நானும் அவங்கள தான் சொல்லலாம்னு நினைச்சேன். கிரீன் சாரி செகண்ட் ரோல. என்ன ரெண்டாவது ஓட்டு விழுது உங்களுக்கு? நல்லா சிரிக்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அந்த ஐ வந்து கான்ட்ராக்ட் பண்ணி பாக்குறாங்களே ஒவ்வொருத்தருக்கும். கண்ணா ஆபரேஷன் பண்ணிக்குதுமா? அவங்க கண்ணா ஆபரேஷன் பண்ணதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்க பாத்தீங்களா? என்ன சொல்றீங்க? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? அவங்கள பார்த்தா ரொம்ப கோவப்படுற மாரி ஆளா தெரியுறாங்க. லைட்டா கோவம் வரும். அப்புறம் ஜாலியாவும் இருப்போங்க. நோ தப்பாகுதுனா? அதிகமாலாம் கோவப்பட மாட்டேன். எந்த விஷயத்துக்கு கோவமோ அது சொல்லி புரிய வைப்பேன். அதிகமா கோவப்பட மாட்டேன். அப்புறம் ஆனா நீங்க கோவப்பட மாட்டேன்னு சொல்றத பொல்ல கடிச்சு சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு கோவம்லாம் வராது. விஜய் சொல்லுவார்ல அது மாதிரி. அந்த கோவம்னா ஓ அப்படியா விஷயம்? ஹெவியா வரும் பாத்தீங்களா? அதாவது மாமியார் குழந்தை காமிப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன் மரம் ஏய் போடா. ஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு தான். ரொம்பனா ஸ்ட்ரிக்ட் இல்ல. ஆனா நல்லா சிரிப்பாங்க. இங்க சிரிக்க மேல லாஸ்ட் அபார்ட்மெண்ட் நாங்க லாஸ்ட் ஃப்ளோர். எது? அங்க சிரிக்கிறது கீழே கேட்கும். அத்தை சிரிக்கிறாங்களா அப்படின்னு நான் கூப்பிட்டு கேட்பேன். அந்த அளவுக்கு சிரிப்பாங்க. ஜாலி கேரக்டர். பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா அப்படிதான். சாம்பார் ஆப் எனக்கு. மாமியார் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு தோணுச்சு. என்னை விட அழகா இருக்காங்கன்னு தோணுச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் தோணுச்சு. ஆனா பயங்கரமா ஐஸ் வைக்கிறீங்க எல்லாரும். சும்மா இது எல்லாமே சும்மா. எல்லாருமே சொன்னாங்க உன் மாமியார் ரொம்ப வாயாடி, ரொம்ப கஷ்டம் நீ உங்க மாமியார்ட்ட பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. நீங்க நினைக்கலாம். ஆனா இல்ல, நான் கல்யாணம் ஆகி எனக்கு 5.5 இயர்ஸ் ஆகுது. பட் இன்ன வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு மாமியாரா இருந்திருக்கேன். அவங்க என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் தான் அவங்களை கொஸ்டின் பண்ணுவேன். ஏன் அது அப்படி கிடக்கு, ஏன் இது இப்படி கிடக்கு. இன்ன வரைக்கும் அவங்க என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டதே கிடையாது. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அத நீங்க கேக்குறீங்களே, அதுக்கு மேல அவங்க என்ன கேக்குறது? நான் தான் அவங்களுக்கு மாமியாரா இருந்திருக்கேன். இந்த வேர்ட் அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அவங்க ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த உடனே என்னோட பயங்கர அழகா இருக்கேன்னு சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு அழகுன்னு சொன்னாலும் சொல்லாட்டி நம்ம அழகு ஆண்டவனுக்கு தானே. அது ஒண்ணும் இல்ல. என்ன அழகு கொடுத்தா அதுதான். உங்க மருமகளை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு? மருமகளை பார்த்தானே எனக்கு பொண்ணு இல்லை, இந்த பொண்ணு கட்டுனா நம்மளை பாத்துக்குங்கிறது ஒரு தோணி தான் நான் வந்து வீட்டுல சொன்னேன். பொறுமையே பெருமை. டைரக்டா எல்லாம் விக்ரமன் படத்துல இருந்து வந்த மாதிரி டயலாக்கா அடிக்கிறாங்களே. இல்ல இவனை கொன்னுடலாமா? அப்புறம் அது சரியா போச்சு. ஆனா மருமக தேடும்போது நமக்கு நல்ல ஒரு ஃபேமிலி அப்ரோச்சா நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு பொண்ணு கிடைக்கணும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? மக மாதிரியே ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நான் ரொம்ப மனசுல நானா ஒரு கற்பனை வச்சுட்டு இருந்தேன். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.
உண்மையாவே 25 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு மகா கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா இஸ் இட் உங்க மாமியாருக்கு வந்து ஒரு பேஸ் வாய்ஸ், ஏமா என்ன பண்ற அந்த பக்கம் அப்படின்னு கேட்டாலே பயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்க மாமியாரை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்த இம்ப்ரெஷன் என்ன? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. கால்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்தோட கால்ல விழுந்துட்டீங்களா? ஆக்சுவலா அதுதான் ஃபர்ஸ்ட் மீட். என்ன உங்க கழுதுகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? அம்மா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். லைக் அவங்க கிட்ட போய் கை தரணுமா இல்ல வணக்கம் சொல்லணுமா இல்ல இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. எப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா சடனா வந்து எனக்கு அந்த டைம் தோணுன விஷயம் அது நான் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். எல்லாம் வந்து மாமியாரை வந்து அம்மான்னு கூப்பிடுவாங்க எவ்ரிபடி. ஏன் ஆக்சுவலா ஏன் அத்தைன்னு கூப்பிடல, ஏன் தயக்கம், ஏன் அம்மான்னு கூப்பிடுறீங்க? என்னாச்சு? அத்தைன்னு கூப்பிட்டா தானே சார் எல்லாமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அம்மான்னு கூப்பிட்டா அவங்க பொண்ணு மாதிரி தானே நம்மளை பார்ப்பாங்க. இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. அப்ப ஐஸ் வைக்கிறதுக்கு தான் இல்ல. ஐஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க வந்தப்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல யாரு மாமியார்னே எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். நிஜம் தான். பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க அவங்க தான் உங்க மாமியார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட காமிச்சாங்க. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. நான் போயிட்டு பக்கத்துல போய் நின்னப்ப எங்க மாமியார் சொன்னாங்க சாப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யார் பண்ணி? உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு அப்புறம் கூப்பிடு. அப்ப வந்து அம்மான்னு கூப்பிட்டேன். ஏன்னா எனக்கு அம்மா இல்லங்கிறதுனால இவங்க அம்மான்னு திருப்பி என்ன கூப்பிட்டதுமே எனக்கு அது ஒரு மாதிரி. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து எனக்கு அம்மா இல்லம்மா நீங்க தான் எனக்கு அம்மா அப்படின்னு சொன்னப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்போ மனசுல கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்தது. புள்ள வந்து நமக்கு இப்படி சொல்லுது அப்படிங்கிற ஒரு பறக்கத்துல தான் இருந்தேன். இன்னைக்கு வந்து இவ்வளவு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படின்னு உங்களை சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு மாமியார் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எப்படி இருந்தாங்க? சரதா, உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான் வில்லன்டா. நீங்க அத்தைக்கு என்ன பண்ண நினைக்கிறீங்க? இனி வருங்காலத்துல நான் அத்தைக்கு தான் பண்ண விரும்புறேன். என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். எப்பவுமே எங்க அத்தை நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட தான் என்னை பார்த்தாங்க. இவன் வந்து காலைல எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும், விளக்கு ஏற்றணும், வீடு வேலை செய்யணும், இப்படி தான் ஒரு மருமக இருக்கணும்னு அவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருந்தாங்க. ஓ நீ அப்படி வரியா? ஆனா நான் அப்படியே ஆப்போசிட், ஒண்ணுமே செய்ய மாட்டேன். தூங்குவேன். எங்க வீட்டுல 1 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா இங்க கொஞ்சம் கம்மியா ஒரு 10 மணிக்கு எந்திரிப்பேன். நோ வேர்ட்ஸ். கிரைங்க சொல்லி கம்மி. சாரி, எல்லாத்துக்குமே சாரி. நான் புரிஞ்சுக்காம நிறைய பண்ணிட்டேன், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். சாரி பரவாயில்ல தங்கம், நான் இந்த மாதிரி அழுதுருவியோன்னு தான் நான் சொல்லல. நான் கஷ்டம் தாங்கனாலும் என்னோட போட்டம் தான் நான் உனக்கு சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லல. நிறைய பேர் மாமியார் தான் எல்லா வேலையும் செய்யறாங்க, மருமகளை அவ்வளவு செல்லமா பாத்துக்கிறாங்க, மருமக எந்த வேலையும் செய்யறதே இல்ல அப்படிங்கிற இது பார்க்கும்போது என்னுடைய மருமகளை பத்தி நான் சொல்லி ஆகணும். ஆனா மருமக வந்து என்னோடயே 5 மணிக்கே எழுந்திருப்பா காலையில. ஆக்சுவலா அவளை ஃபர்ஸ்ட் போட்டோல பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ரொம்ப ஆட்டிடியூட் கேர்ள் மாதிரி தெரியுறா, உங்களுக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்யற மாதிரிலாம் தெரியல பார்த்தா அப்படின்லாம் சொன்னாங்க. சுருக்கமா சொல்லும்போது வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சு. இன்னும் சொந்தக்காரங்க பாக்குறவங்க எல்லாம் வந்து சீக்கிரமா தனி குடித்தனம் வச்சிருங்க, மனஸ்தாபங்கள் ஆனா அதுக்கப்புறம் சந்திக்க முடியாத அளவுக்குலாம் ஆகும், அதனால நீங்க கல்யாணம் ஆன உடனே பேசி தனியா வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் செல்லுங்களா நீங்க தனியா இருங்க, உங்களுக்கு ஒரு பிரைவசி இருக்கும், ஜாலியா இருக்கலாம், கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஒண்ணா இருக்கலாம் அப்படின்லாம் சொன்னேன். இப்பவே கண்ணை கட்டுது. எல்லா மாமியார்களுக்கும் ஒரு ட்ரீம் மருமகள் ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கீங்க. அவங்க எனக்கு எந்த புகாரும் கிடையாதுப்பா, மருமகளை விட்டு ஆளே கிடையாது, அவங்க வந்து மொத்தமா சண்டை ஆயிட்டாங்க. நான் சொல்றேன் மருமக எல்லாம் மாத்திட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரு? மருமக வந்து என்னன்னா கோலம் காலையில எந்திரிச்சு போடணும், கோலம் போட தெரியாதுன்னு கோலம் நோட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அச்சு வாங்கி கொடுத்துருக்கேன். மருமக எந்திரிச்சு இப்ப தனியா போற வீட்டுல கோலம் போடணும் காலையில எந்திரிச்சு. அண்ணே உடனே தானே விளக்கு பத்தி சாமி கும்பிடணும். 2 மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப தனியா கொஞ்சம் நாள் தள்ளி போகணும், கோலம் போடணும், வேற என்ன பண்ணணும்? விளக்கு எந்திரிச்சு இப்ப தனியா போற வீட்டுல கோலம் போடணும் காலையில எந்திரிச்சு. அண்ணே உடனே தானே விளக்கேத்தி சாமி கும்பிடணும். தட்டி கேட்க வேண்டிய பொதுஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. குழந்தை இல்ல எந்திரிச்சு இப்ப தனியா போற வீட்டுல கோலம் போடணும் காலையில எந்திரிச்சு.
அண்ணே உடனே தானே கல்யாணம் ஒரு வருஷம் குழந்தை இல்லைனாலே மாமியார் வந்து ஜாட மாடியா கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி என்ன விஷயம் இல்லையா அந்த மாதிரி. இப்போ உங்களோட மாமியார் அந்த மாதிரி ஏதாவது உங்களை கேட்டிருக்காங்களா? இன்ன வரைக்கும் கேட்டது இல்ல. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. வேற பாத்தீங்கன்னா சமையல் வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்கணும். ஷீஸ் ஃப்ரம் ஆந்திரா, தெலுங்கு. ஸோ அவங்களோட சாப்பாடுல நல்லா உரப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கணும். புடுங்கு அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு என்ன கொஞ்சம் காரம் கம்மியா போடணும்னு சொல்லிட்டு அவங்க போடுற பச்சை மிளகாலாம் தூக்கி வெளில போட்டுருவேன் சமைக்கும் போது. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். சமைக்கும் போது பண்ணிடுவீங்களா அதை? அவங்க அப்படி போவாங்க உப்புக்கு போய் எடுக்கிறதுக்கு, அப்படியே கிண்டுற வரைக்கும் இன்னும் தூக்கி போட்டுருவேன். ஸோ அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவங்க ஷாப்பிங் பார்ட்னர் சொல்லாம கொள்ளாம நாங்க வெளில போயிட்டோம் சொல்லிட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம் சைலண்டா. சாரீஸ்லாம் வீட்ல வந்து விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விற்கும் போது எதுவுமே யாருக்கும் தெரியாத மாதிரி வாங்கிட்டு சைலண்டா உள்ள வச்சிருவோம். ஸோ நாங்க நல்லா ஷாப்பிங் பார்ட்னர்ஸ். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். கல்யாணம் 1 year ஆயிடுச்சு. சொல்றது கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். என்ன இது வரைக்கும் கிச்சன்ல அவங்க ஏத்துனதே கிடையாது. ஒரு பிளாக் டீ கூட அவங்க கிட்ட கேட்டதே கிடையாது. அடேங்க அப்பா. விஷயமா இருந்தாலும் என்ன கூட்டிட்டு போயிட்டு இந்த ஷார்ட்ஸ் முட்டி தெரியற மாதிரி இல்லனா ஸ்லீவ்லெஸ் அதெல்லாம் போடுறதுல எந்த இதுவும் கிடையாது. நான் இது வரைக்கும் எனக்குன்னு நான் சேஞ்ச் ஆனது எதுவுமே கிடையாது. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க. அத்தைகிட்ட மாத்திக்கணும் அப்படின்னா வெளியே போவாங்க, வெளியே போகும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. நான் அதை மறந்துட்டு செய்யாம விட்டுருவேன். செஞ்சுட்டியா? மொத்தமா செஞ்சுட்டியா? ஏதோ சங்கடப்படுற மாதிரி தான் என்கிட்ட பேச மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் ஏன்டா அதை செஞ்சு வச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பான். அவன் முழிப்பான், இன்னும் என்கிட்ட வந்து சொல்றாங்க அப்படிங்கிற நினைப்பா. அது வந்து என்கிட்டே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்தாலுமே ஏதோ என் மேல ஏதாவது சின்ன சின்ன குறை இருந்துச்சுன்னா என்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல வைக்கிறாங்க. அவங்க ஏன்டி மேரேஜ் ஆயிடுச்சு, கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கோ, இன்னும் நீ குழந்தை இல்ல அப்படி இப்படின்னு அவங்க என்கிட்ட அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து எங்க அத்தை என்கிட்டயே சொல்லிட்டா நான் கண்டிப்பா கேட்பேன். அதை மாத்திக்கணும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஒரு அகில உலக பிரச்சனை என்ன வந்தாலும் இந்த வந்து மாமியார் வந்து டைரக்டா போய் அவங்க மகன்கிட்ட சொல்லிடுறாங்க அப்படின்னு. ஏன் வந்து டைரக்டா அவங்களே சொல்லிடலாமே, ஏன் சொல்லாம சொல்றீங்க? இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். சின்ன பிள்ளை தான் சார். அது வந்து நம்ம சொல்றது வந்து வேற விதமா எடுத்துக்குவாங்களோன்னுட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க மூலியமா சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குவா. அப்படின்னா நம்ம கிட்ட சொல்றது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது ஒரு மாதிரி இருக்குல்ல. உங்க பையன் சொன்னீங்கன்னா ஓகே, எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். மூன்றாவது மனுஷி தானே அவங்க. அப்ப அத்தை நம்ம கிட்ட சொல்லிக்கலாமா, எதுக்கு மூன்றாவது ஆள்கிட்ட சொல்லி எனக்கு வருதுன்னு நினைப்பாங்கல்ல அவங்க. தப்பு தான் சார், அதை நான் மாத்திக்கிறேன். இனி யார்ட்டையும் அவங்ககிட்ட டேரக்டா கேட்டுறேன் சார் இனிமேல். சாரிமா. பேக் அடிச்சிட்டான் பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல பேக் அடிச்சிரேன், பேக் அடிச்சிட்டான் பாரு. மருமக நான் வந்து 2வது மருமக. ஃபர்ஸ்ட் மருமகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு தனியான ஒரு இடம் கொடுப்பாங்க. Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. தனியான இடம்னா அவங்க தான் எல்லாத்துலயுமே முன்னாடி இருக்கணும். அடிக்கலாம் மாட்டேன், வாங்க. கொடுக்கவே மாட்டாங்க. அந்த விஷயத்தை எங்க மாமியா மாத்திக்கவும் முடியல அவங்கனால. நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.